இந்த நாளிலும் 2 நாளாகமும் 30வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில், யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய கர்த்தருடைய கரம் ஒருமனப்படுத்திட்டு என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஒரு மனம் உண்டாக வேண்டும். ஒருமனப்படுத்துகிற தேவகரம். ஒரு மனம் உண்டானால் வேதம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அவர்கள் ஜெபிக்கிற காரியம் அப்படியே நடக்கும். எனவே நம்முடைய ஜெபத்தில் ஒரு மனம் வேண்டும். அதே போல ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாஷையை நான் சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எனவே ஆராதனையில் ஒரு மனம் வேண்டும். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நாம் கூடி வருகிற இடத்திலே ஒரு மனமாய் கூட வேண்டும். ஜெபத்திலே ஒரு மனம், ஆராதனையில் ஒரு மனம், நாம் கூடுகிற இடத்தில் ஒரு மனம். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும் அந்த ஒரு மனதை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு மனமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.